ஹலோ அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் பசங்க. ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு வழியா இந்தியா விசஸ் பங்களாதேஷ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதோட ரிவ்யூ தான் இப்ப பார்க்க போறோம். ஹாய் ஹேமந்த், எப்படி ஹாய்ண்ணா ஜெயிச்சுட்டு ஹாய்ண்ணா ஒரே குஷியா இருக்கீங்களா? ஆமாண்ணா. குட் ஸ்டார்ட் இஸ் ஹாஃப் டன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லபடியா. ஸோ யா, இதுக்கு மேல வந்துட்டு அவங்க எப்படி இந்த இந்த மொமெண்டம் எடுத்துட்டு போறாங்கன்றது தான் மேட்டர்ஸ். ஸோ அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போவாங்க நம்புறேன். நம்பிக்கையோடு இந்த வீடியோ ஆரம்பிப்போம். அதாவது இந்த பேட்ச்ல வந்துட்டு ரெண்டு விதமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்தியா வந்துட்டு சில இடத்துல சூப்பராகவே பண்ணாங்க, சில இடத்துல கோட்டை விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியா இந்தியா டாஸ் தோத்து பேட்டிங் பண்ணாச்சு, இது பவுலிங் பண்ணாங்க இல்லையா? எஸ் எஸ் ஸோ எஸ் என்ன நினைக்கிற டாஸ் பத்தி? அதுதான் எனக்கு எனக்கு வந்துட்டு என்னன்னா டாஸ் வந்துட்டு இனிஷியலா வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம்னா நம்ம வந்து இனிஷியலா ம். பேட்டிங் விளையாடலாம்னு ம். சொல்லிட்டு தோணுது. ஏன்னா நல்ல யா. ஒரு பிரைட்டான ஒரு லைட் இருக்கும். ஸோ நம்ம இனிஷியலா பேட்டிங் விளையாடுறது பெட்டர். ஆனா இந்தியன் சைடு பார்க்கும்போது என்னன்னா 2023 வந்து நடந்த மாதிரி ஒரு இனிஷியலா நம்ம வந்துட்டு அதே நம்மளுக்கு வந்துட்டு பிளஸ் வந்து மைனஸ் என்னன்னா நம்மளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு விக்கெட் ம். விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ம். கீழே ம். வர டவுன் ஆர்டருக்கு எல்லாம் ஒரு ப்ரெஷர் ஆயிட்டு நம்ம ம். லோ ஸ்கோர் கொடுத்துட்டோம்னா பவுலிங் வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியல. அந்த அதாவது பாயிண்ட்ல பார்க்கும்போது டாஸ் டாஸ் தோத்தாலும் லைக் வாட் எவர் இது இது எப்படி இருந்தாலும் செகண்ட் பேட்டிங் போது லைக் கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா? லைக் இனிஷியலா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்திருந்தாலும் லைக் இல்ல அவங்க நம்மள வந்து டு பேட் ஃபர்ஸ்ட் ஆல்சோ இட் would have been a ரிஸ்க் தான் இல்லையா? கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. ஈவன் லைக் பங்களாதேஷ் வந்துட்டு பேட்டிங் சூஸ் பண்ணும்போது கூட ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னா வி ஆல்சோ வாண்டட் டு பவுல் ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னு. தான். யா 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 ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஸோ அதனால லைக் தட் இஸ் அ குட் அப்ரோச். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி இதுல போகும்போது இந்தியா ஹேவ் குட் ஸ்குவாட். லைக் ஐ மீன் லைக் அந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு குட் இனஃப் டு சேஸ் எனி ஸ்கோர் இன் திஸ் ஸ்கோர் கைண்ட் ஆஃப் பிச்சர்ஸ் அண்ட் எக்ஸாக்ட்லி. சுச்சுவேஷன்ஸ். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு வேளை ஆடிட்டு சேசிங்ல அந்த மேட்ச் நம்மளுக்கு தான், அது டவுட்டே இல்லை. ஒரு வேளை ரோஹித் சர்மா ஆடினாலும் அதுக்கப்புறம் அப்கமிங் வர எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் ம். வந்துட்டு ஸ்கோரையும் ரன் ரேட்டையும் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது நம்ம எவ்வளவு ரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கே வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு அடுத்து வர சேசிங்ல வந்துட்டு எந்த டீம் வேணா எந்த ரன் வேணா சேஸ் பண்ணலாம் போது ஆமா. நம்ம சேஸ் பண்றது பெட்டர் ஆனா அப்படின்னு அதே தோணுச்சு. மாதிரி துபாய் வந்துட்டு ஒரு ட்ரிக்கியான பிட்ச் தான். ஏன்னா வந்துட்டு லைக் 250s கூட சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஸ் யா டவுன். யா அதுவும் இல்லாம எக்ஸாக்ட்லி. இன்னொரு விஷயம் என்ன, டாஸ் பேக்ல என்ன விஷயம்னா ஐ திங்க் பங்களாதேஷ் சோஸ் டு பேட் பிகாஸ் அவங்க வந்துட்டு ஃபீல்டர்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ண பார்த்திருக்காங்க. லைக் இந்த இந்த அதாவது ஒரு மத்தியானம் நடக்குது மேட்ச், வெயில் வந்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா ரொம்ப இருக்கும். ஸோ லைக் நீ ஃபீல் பண்ணிட்டு பேட்டிங் வரும்போது வந்துட்டு உனக்கு அவ்வளவு டயர்ட் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் எடுத்து தான் பண்ணிருப்பாங்க மோஸ்ட்லி. பட் இந்தியா வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, மைண்ட் செட்டே இல்லை அவங்களுக்கு. வி வாண்ட் டு சேஸ் ரிஸ்க் ஃப்ரீயா நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு 200 ஆல் அவுட் பண்ணிட்டு அதை சேஸ் பண்ணுவோன்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. அதே தான் நடந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு இந்தியா வந்து கோட்டை விட்ட இடம் வந்துட்டு எங்கேன்னா, அதாவது பங்களாதேஷ் 36 for 5 இருந்துட்டு லைக் 180 சம்திங் வந்துட்டு போயிட்டாங்கல்ல, லைக் அதே 5 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் தான் விக்கெட்டே விழுந்துச்சு. ஸோ அந்த சிக்ஸ்த் மிடில் ஓவருக்கு விக்கெட். வந்துட்டு அவங்க ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப காஷியஸா ஆடினாங்க. இந்தியாவும் பெருசா விக்கெட்டுக்கு போன மாதிரி தெரியல. லைக் இல்ல அங்கதான். போனாங்க பட் லைக் அதுல ஒரு இது இருக்கு. அதை பத்தி பேசுவோம். இல்ல என்னன்னா பேசலாம்னா அதான் ஆக்சுவலி வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர் தான் வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்ட்லி செம்மையா கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. ஆமா ஆக்சுவலி ஆமா ஆமா. இந்தியன் பவுலிங் யூனிட் கவுண்டர் சொல்ல போனா. அட்டாக்லாம் இல்ல, லைக் அவங்க வந்து அந்த ப்ரெஷர் சோக் பண்ணி பில்ட் பண்ணாங்க சூப்பரா. ஆமா ஆமா. இந்த கவுண்டர் அட்டாக்ன்ற பேர்ல என்னன்னா கவுண்டர் அட்டாக்னா அவங்கள எந்த பாயிண்ட்ல நம்ம வந்து வீக் பண்ணோமோ அவங்க அந்த பாயிண்ட் வந்துட்டு எடுத்துட்டு வராம விக்கெட் இவ்வளவு போனாலுமே நம்ம வந்துட்டு ஸ்கோர் வந்துட்டு நம்ம சிங்கிள் எடுத்தா போதும்னு சொல்லிட்டு ம். பொறுமையா சிங்கிள் எடுத்து இன்னிங்ஸ் ஆனா பில்ட் ஒரு நல்ல பண்ணாங்க. பேஷன்ஸ் இருந்துச்சு அவங்க கிட்ட, ரெண்டு ரொம்ப பேர்த்துக்கிட்டயுமே. அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் பங்களாதேஷி பிளேயர் டு ஸ்கோர் 100 இன் டெபியூ அப்படியா? சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஆமா. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி டெபியூ. சாம்பியன்ஸ் ட்ராஃபி டெபியூல. ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்னிங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரேர் பாக்குறது ரெண்டு பவுலிங்ஸ். அண்ட் நம்ம பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப ட்ரிமாண்ட்ரஸா இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா ஷமி சொல்லவே ஸ்டார்டிங் தேவையில்லை. செம்ம பவுலிங் செம்ம ஸ்பெல். எங்க விட்டுட்டு போனாரோ அங்கேயே தொடங்கி இருக்காரு. வேர்ல்டு அண்ட் கப்ல விட்டுட்டு போனது அதே ஃபார்ம் அப்படியே பிடிச்சிருக்காரு. ஹர்ஷித் ஹர்ஷித் ராணா ராணா ஃபார் அ என்கரேஜ் சேஞ்ச் பண்ணிதான் ஹி ஹஸ் ஆகணும். பவுல்ட் ரியலி வெல் இல்லையா? Yeah. ஆமா அண்ட் நம்ம வந்து அக்ஷர் சொல்லவே முடியாதுல்ல, அவரு குடுக்குற சான்ஸ் அவருமே கேபிட்டலைஸ் யூஸ் பண்ணிட்டே பண்றாரு. இருக்காரு. இல்ல இந்த மாதிரி ஒரு டீசெண்டா 2-3 விக்கெட்ஸ் எடுத்தா நமக்குமே கொஸ்டின், அவரோட பொசிஷன்ல கொஸ்டின் அவர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டாரு. ஷம்மி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஆமா விக்கெட் ஆமா எடுத்து கொடுத்தாரு. செகண்ட் ஆமா. ஓவர்ல இவரு விக்கெட் எடுத்து விக்கெட் கொடுத்துட்டாரு எடுத்தாரு. ஸ்பெல்ல. பட் ஆனா நம்ம அது எனக்கு ரொம்ப நம்ம நம்ம வந்து கிரைட்டேரியா வந்துட்டு, அதாவது பங்களாதேஷ் தான் நம்மளோட என்ன சொல்றது, ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்கா நம்ம செட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு
பங்களாதேஷ் இஸ் நாட் தட் கிரேட் ஆஃப் அ ஸ்குவாட். பார் ஓகேவா? பங்களாதேஷ் நல்ல ஸ்குவாட் இருந்திருக்கு, பட் ஆனா இந்த ஸ்குவாட் வந்துட்டு இப்போ ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட் கிடையாது. மேபி பாகிஸ்தான் கூடயோ இல்ல நியூசிலாந்து கூடயோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் எப்படி நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ். எக்ஸாக்ட்லி. பட் இருந்தாலும் அந்த 3 விக்கெட் எடுக்காம விட மாட்டாரு. டெஸ்டா இருந்தாலும் சரி, T20 சரி, டெபியூ இருந்தாலும் சரி. மாமா டெபியூ ஐசிசி டோர்னமெண்டா சரி 3 விக்கெட் எடுப்பண்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அப்படின்னு இருக்கேன். நல்லா நல்ல ஒரு பவுலிங் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. அக்ஷர் பட்டேல் நல்லா ஹாட்ரிக். ஆமா, ஜஸ்ட் மிஸ். நம்ம ரோஹித் சர்மா தான் போட்டு விட்டாரு. ஆமா. So like yet another 5 for Mohammad Shami. Congratulations Mohammad Shami. Brilliant. அது இல்லாம இன்னைக்கு வேற ஒரு அச்சீவ்மெண்ட் வேற இருக்கு, 200 wickets in ODI. ஆமா பெரிய அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், பிளஸ் அவர் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ன்னும் போது இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்பேனே வந்து கம்மியா தான் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சில ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஸ்பேன் அதிகமா வச்சிருப்பாங்க. ஸோ யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷமி. அது நம்ம இன்னொரு அச்சீவ்மெண்ட்டோட அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியா நல்லா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு பேருமே. கில்லா இருக்கட்டும், லைக் ரோஹித் சர்மா இருக்கட்டும். ரோஹித் சர்மா லைக் லுக்கிங் லைக் ஹி இஸ் கமிங் பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா ஆடுறாரு. 36 பால் 42 அடிச்சிருந்தாரு. 42 47 41 அடிச்சிருந்தாரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ரோஹித் சர்மா ஃபார் ஸ்கோரிங் 11,000 ODI ரன்ஸ். சாதாரண ஃபீட் கிடையாது. ஃபோர்த் இந்தியன். கங்குலி, சச்சின், கங்குலி, விராட் கோலி, அப்புறம் ரோஹித் சர்மா. டிராவிட் இல்லையா இதுல? டிராவிட் இல்ல. ஓடிஐ தோனி இல்லையா? தோனி இல்லையா? ஓடிஐ இது வெறும் ஓடிஐ மட்டும். ஓடிஐல தான் நான் சொல்றேன், தோனி இல்லையா? பரவாயில்ல, நல்ல ஃபீட் தான். பட் ஓபனர் யா ஆப்வியஸ்லி ஓபனர். பட் ஆனாலும் என்ன ஓபனர்னாலும் எல்லா ஓபனர்னாலும் ஸ்கோர் பண்ணிட முடியாது இவ்வளவு ரன்ஸ். டோனி இந்த லிஸ்ட்ல இல்ல, பட் டோனி காரணம் இதுக்கு. உலக அறிஞ்ச விஷயம் தான். இல்ல அவரும் ஒரு ரீசன் தான். அவர் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி நான் சொல்ல வரல. சொல்றேன் அவரும் காரணம் பண்ணதுல. சோ ஸ்டார்டிங் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் ஆல்சோ. கேஎல் ராகுல் அது வந்து எண்டிங்ல வந்துட்டு கேஎல் ராகுல் வந்துட்டு நல்ல ஒரு அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு திடீர்னு ஒரு கன்சர்ன் வந்துச்சு 140/4 போது, என்னடா பங்களாதேஷ் ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்களா நம்மள, பச்சை சட்டை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை கேஎல் ராகுல் வந்துட்டு இந்த பிளேயர் லைக் கேஎல் ராகுல் நம்ம அந்த மிடில் ஆர்டர்ல இருக்கணுங்கிறத வந்துட்டு காமிச்சாரு. ஒய் இஸ் அஹெட் ஆஃப் அதர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ஸ் காமிச்சாரு ஒன் டேல. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான நாக்கு, லைக் கரெக்டான டைம், லைக் கரெக்டா பில்ட் பண்ணாரு. பார்ட்னர்ஷிப் சுப்மன் கில் கூட தேவையில்லாத ஷாட்டுக்கு போல நீட்டா பில்ட் பண்ணி அதை கொண்டு போனாங்க. விச் வாஸ் குட் டு சி. லைக் இந்தியா வந்துட்டு அந்த இவ்வளவு மெச்சூரிட்டி காட்டுறதும், அதே மாதிரி லைக் திஸ் மேன் அதாவது வெல்கம் டு தி எரா ஆஃப் சுப்மன் கில். அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்கிட்ட. நான் என்ன சொல்றேன், பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்காரு. இனிமேல் எரா ஆஃப் சுப்மன் கில் தான் நினைக்கிறேன். பீஸ்ட் ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு 4 அடிச்சாரு. அப்பா என்ன கிளாஸா ஒரு 4 அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணும்போது ஒரு 4 அடிச்சாரு. ஒரு லாஃப்ட் அடிச்சாரு ஆஃப் சைட்ல. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இல்ல இன்னைக்காக கில்லு வந்துட்டு ஒரு சம்பவம் செய்யாம மினிமம் 50 ரன் அடிப்பார் நினைச்சேன். பட் செம்மையா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாரு. மேன் ஆஃப் தி மொமெண்ட், மேன் ஆஃப் தி மேட்ச் ஆல்சோ. சுப்மன் கில் வந்துட்டு லைக் அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் தான் சொல்லணும். கண்டிப்பா. சோ இதெல்லாம் பத்தி நம்ம பேசணும். ஆல்ரெடி 8 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஆமாமா, இப்பதான் அந்த மாதிரி இருக்கு. 8 செஞ்சுரி அடிச்சாச்சு. ஆனா வந்து ஒரே ஒரு கன்சர்ன், ஆனா வைஸ் கேப்டன் வேற. லைக் நம்ம நிறைய கன்சர்ன் இருந்துச்சு செலக்ஷன் மேல, நாமளே பேசியிருக்கோம். பட் he is showing what is his talent and skill set. டேலண்ட்லாம் இருக்குதான். இந்தியாக்கு இதே மாதிரி ஆடினாங்கன்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை. இப்படியே ஆடினா போதும், அவ்வளவுதான். இல்ல நம்மளோட கன்சர்ன் வேற இருந்துச்சு. இந்தியா அவுட் சைட்ல வந்துட்டு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்துச்சு. அவரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா ஒரு அப்ரிஷியேட் தான் பண்ண போறோம். ஆனா கன்சர்ன் ஒன்று இருந்துச்சுல, அவ்வளவுதான். அந்த கன்சர்ன் தான் நம்ம சொன்னோமே தவிர வேற எதுவும் இல்ல. அண்ட் நம்ம பவுலிங் பேட்டிங் பத்தி பேசியாச்சு. அண்ட் இந்தியாவோட இன்னொரு டிபார்ட்மெண்ட் பத்தி பேசியே ஆகணும். ஃபீல்டிங் ரொம்ப மோசம். அதாவது பாகிஸ்தான் பி டீம் மாதிரி பண்ணிட்டாங்க. இல்ல சொல்றேன், முன்னாடி எல்லாம் நேத்து நியூசிலாந்து மேட்ச பாத்துட்டு இன்னைக்கு அப்படியே இந்தியா மேட்ச் பார்க்கும்போது அப்படியே ஒரு என்னடா இப்படி ஃபீல்டிங், என்னடா ஒரு எஃபர்ட்டே இல்ல, எஃபர்ட் அவ்வளவு கம்மியா. அப்படியே எனக்கு அப்படி டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. என்னன்னா அப்படியே பவுண்டரி லைன் எல்லாம் எகிரி பிடிக்கிறாங்க நியூசிலாந்து ஃபீல்டர்ஸ். இவனுங்க என்னன்னா கேட்ச் ஓட்டுறது என்ன, ரோஹித் சர்மா இல்ல அது வந்து ஈஸியா எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. இவங்க தானே இந்த டீமுக்கு நம்ம இவ்வளவு போட்டா போதுன்ற மாதிரி அப்படி இருக்காங்களா, இல்ல மெயின் டீம் வரும்போது இன்னும் எஃபர்ட் போட்டு ஆடணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. எல்லா லைக் ஷுட் லேர்ன் ஃப்ரம் நியூசிலாந்து.
எந்த டீமா ஸோ இருந்தாலும் எப்பேற்பட்ட டீமா இருந்தாலும் அவங்க எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு மேட்சஸ் டோர்னமெண்ட்டே சேஞ்ச் பண்ணும். ரியலி ரியலி இப்போ இந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப் அந்த ஒரு இந்த ஒரு 130 ரன் பார்ட்னர்ஷிப் கூட பாத்தீங்கன்னா இவங்களோட கேச்சஸ்னால தான், ஃபீல்டிங்னால தான். அதான் ஃபீல்டிங் வின்ஸ் மேட்சஸ்ன்ற மாதிரி தான் வந்துட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு கேச்சஸ் வின்ஸ் பாருங்களேன். மேட்சஸ். கேச்சஸ் கேச்சஸ் வின் மேட்சஸ். இவர் ஒரு டிராப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு டிராப், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஒரு ஸ்டம்பிங் மிஸ். இந்த ஆமா. மூணு சான்ஸ் வந்துட்டு அவங்க லூஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 130 ரன்ஸ் கிட்ட அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. Yeah. ஸோ நல்லா ரொம்ப சேஞ்ச் Yeah, that பண்ணிக்கணும். is ஏன்னா little concerning, but like ரொம்ப எடுத்துக்க வேணாம். Maybe like initial stages of the tournament, they will get betterன்னு hopefully நாம அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா Yeah, கண்டிப்பா கண்டிப்பா that concludes today's video, Hemant. கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவுதான். நம்ம இதே ஃபார்ம் வந்துட்டு நெக்ஸ்ட் போட்டா போதும், Yeah. எஸ்கேப் தான். ஸோ என்னன்னா இதே ஒரு இந்த ஃபார்மே அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாலே போதும். அண்ட் டீசென்ட் பிளே பவுலிங் டிபார்ட்மெண்ட்லயும் சரி, பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் சரி. ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஆமா. ஃபீல்டிங் தான் வந்துட்டு நம்மளோட அந்த ரன்ஸ் தான் வந்துட்டு சேவ் பண்ணும். ஏன்னா பங்களாதேஷ் மாதிரி டீம் கிட்ட நம்ம பரவாயில்ல, பட் ஆனா வந்துட்டு பெரிய நியூசிலாந்து மாதிரி ஒரு பெரிய டீம் கிட்ட நம்ம விளையாடும் போது ஃபீல்டிங் எஃபர்ட் ரொம்ப அதிகமா இருந்தாதான், குவாலிட்டி அதிகமா இருந்தாதான் மேட்ச் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ ஹோப் அதை இந்தியா சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், ஸோ ப்ரெஷர் வேணாம். That concludes our video Yes, today. மக்களே. Yeah, that concludes the video for today. நாளைக்கு ஒரு நல்ல ரிவ்யூவோட திருப்பி மீட் பண்ணலாம். Yeah. until next video, bye from Hemant and Akhil மக்களே. Bye. Good night. Bye மக்களே. Cheers. Cheers.